துன்பம் தரமாட்டேன். மற்றவருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க. உலக நலவேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்தார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடம் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து மன்னிப்பின் மேன்மை என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி ஜெயலட்சுமி குமரேசன் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா, கேக்குதுங்கம்மா. ஓகே, நன்றிங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்தந்தை அவர்கள் சுக்குமமாக நிறைந்து இன்றைய இந்த சிந்தனையை வழிநடத்தி தருவாராக. மிக சிறப்பாக பஞ்சேந்திரிய தவத்தை வழிநடத்திய பேராசிரியர் மஞ்சுபாய் பாலா அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த நல்வாய்ப்பை நல்கிய நன்றிங்கம்மா. இந்த நல்வாய்ப்பை நல்கிய ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் குழுவினருக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து சான்றோர் மக்களுக்கும் நிர்வாகத்தில் தொடர்ந்து தொண்டாற்றி வரும் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மன்னிப்பின் மகத்துவம் என்ற தலைப்புல தான் இன்னைக்கு சிந்திக்க போறோம். மன்னிப்பு அப்படின்னா என்ன, எதுக்காக கேட்கணும் கொடுக்கணும் அப்படின்லாம் கொஞ்சம் பார்ப்போம். ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டு அந்த செஞ்ச தப்புக்கு பொறுத்து கொள்ள சொல்லி கேட்கப்படும் ஒரு சொல் தான் இந்த மன்னிப்பு. forgive me அப்படின்னு நம்ம சொல்றோம், சாரி சொல்றோம், அப்பாலஜைஸ் கேட்கிறோம். இது எல்லாமே இதுதான். ஸோ த கிரேட்னஸ் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் தான் மன்னிப்பின் மகத்துவம். நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மனசாட்சி குறுக்குறுன்னும், ஐயோ இதை செஞ்சிட்டோமே அப்படின்னு. மனசாட்சி அப்படிங்கிறது மனித இதயத்திலிருந்து சுடர்விட்டு வழிகாட்டும் ஒரு பேரொளி.
நம்ம எல்லாருக்குள்ளேயும் குரு உடைய உயிர் கலப்பு இருக்கு. இப்ப நேர்மைக்கு புறம்பாக சிந்தித்தாலோ நடந்தாலோ அது தன்னுடைய எதிர்ப்பை காட்டும். ஒரு தடவை மனசாட்சி உறுத்தினால் அது எச்சரிக்கை, மறுமுறை உறுத்தினால் அது தண்டனை. இப்போ மன்னிப்பு அப்படிங்கிறது எப்ப நம்ம கேட்கிறோமோ, இல்ல எப்ப நாம கொடுக்கிறோமோ, நாம திருந்துவதற்கும், மத்தவங்கள திருத்துவதற்கும் ஒரு வாய்ப்பை நாம கொடுக்கிறோம். வாழ்க்கை வந்து இந்த மன்னிப்பு வாழ்க்கை ரொம்ப எளிதா மாறிடுமா. எப்ப அப்படின்னா, மன்னிப்பை கேட்பதற்கும், கொடுப்பதற்கும் கத்துக்கிட்டா ரொம்ப எளிமையா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கிலத்துல வந்து மகாத்மா காந்தி சொல்லியிருக்காங்க, "த வீக் கேன் நெவர் ஃபர்கிவ்." எப்போ ஒருத்தவங்க பலவீனமா இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஈகோனால தான் பலவீனமா இருப்பாங்க. அதனால தான் அவங்களால மன்னிக்கவே முடியாது. ஏன்னா, அவ்ளோ ஈகோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். அவ்ளோ களங்கம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஃபர்கிவ்னஸ் இஸ் த அட்ரிபியூட் ஆஃப் த ஸ்ட்ராங். ஒரு பலம் மன உறுதியுடையவன், மன வலிமையுடையவனால மட்டும் தான் மன்னிக்கக்கூடிய வல்லமை இருக்கும். அந்த மனப்பாங்கு இருக்கும். அவங்களுக்கு தான் அந்த தன்மையே இருக்கும். அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்றாங்க. மத்தவங்கள ஏன் மன்னிக்கணும் அப்படின்னா, அவங்க அதுக்கு தகுதியானவங்களோ என்னவோ தெரியாது. ஆனா நமக்கு அந்த தகுதி இருக்கு அப்படிங்கிறனால தான் நம்மளால கண்டிப்பா மன்னிக்க முடியும். இது பத்தி நம்ம இன்னும் நெறைய பார்ப்போம். திருக்குறள்ல சொல்லியிருப்பாங்க, இந்த மன்னிப்பின் மேன்மை பத்தி, "இன்னா செய்தாரை ஓர்தலவர் நாண நன்னயம் செய்து விடல்" அப்படின்ட்டு. யாரு தப்பு செஞ்சாலும், துன்பம் கொடுத்தாலும், அ அவங்கள வந்து மன்னிச்சு விட்டுறணும் அப்படின்ற. மன்னிச்சு அவங்களுக்கு நல்லத செய்யணும். மகரிஷியும் அதே தான் சொல்றாங்க. இரண்டொழுக்க பண்பாடுல. "நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும், மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன்." அப்ப இது இதுவும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்ல. துன்பம் கொடுக்கிறவங்கள கூட நம்ம வந்து மன்னிச்சு ஏத்துக்கிட்டோம். அவங்களுக்கு நல்லத செய்றோம் அப்படின்னா, அதுதான் மனிதனுடைய மாண்பு. "அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை." இந்த பூமியில எவ்ளோ தோண்டினாலும், மண்ண தோண்டி தோண்டி எடுத்தாலும், அந்த நிலம் வந்து அ அவ்ளோ பொறுத்துக்குமா. அந்த மாதிரி நமக்கு யாராவது பரிகாசம் பண்ணாலோ, அவமானப்படுத்தினாலோ, கிண்டல் பண்ணாலோ, கேலி பண்ணாலோ, கோவப்பட்டாலோ, இது வந்து "ஏன் நான் பொறுத்துக்கணும்?" அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இன்னைக்கு உலக இயல்பு நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்க முடியுது. நெறைய விஷயங்கள்ல ஒருத்தர வந்து ரொம்ப புகழ்றாங்கன்னா, அடுத்து அவங்க அதாவது எதுவுமே மகரிஷி சொல்றது அளவு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் வந்து யு நம்ம டேக் இட் ஈஸியா பார்க்கணும். இன்னொன்னு ரொம்ப உள்ளுக்க நம்ம எடுத்துக்க கூடாது. மறப்போம், மன்னிப்போம் அப்படிங்கிற அ அந்த கொள்கைய வந்து நம்ம கடைபிடிக்கிறதுக்கு பழகிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம எல்லா விஷயத்தையும் யார் என்ன சொன்னாலும் ஓகே. நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு என்ன நான் உணர்ந்து கொண்டால், என்னை நான் புரிந்து கொண்டால், கண்டிப்பாக நம்மளால எளிமையாக இந்த வாழ்க்கையை நம்ம கொண்டு போ முடியும். இந்த சமுதாயத்துல தவறு நேராம இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்கு மன்னிப்பு அப்படிங்கிறது ஒண்ணு அவசியம். இந்த சமுதாயத்தில் தவறுகள் நிகழாமல் ஏற்படுவதற்காகவும் கொடுக்கப்படும் ஒரு வாய்ப்பு தான் மன்னிப்பு. இப்ப எவ்வளவோ பாவம் பண்றாங்களே, அவங்களெல்லாம் மன்னிச்சிடணுமா? அப்படின்னு நீங்க கேட்கறது காதுல விழுது. இத்தனை நிகழ்வுகள் நடக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்கள் வந்து நல்லதும் இருக்கும், தப்பானதும் இருக்கும். அந்த தப்பானது யார்கிட்ட போய் செயலாகும்னா, ரொம்ப வீக்கா, பலவீனமா இருக்கிறவங்க கிட்ட போய் செயலாயிடும். அதுக்கு தெரிஞ்சோ, தெரியாமலோ நாம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில காரணமா இருப்போம். நல்லது நடக்கிறதுக்கும் ஒரு வகையில காரணமா இருப்போம். தவறு நடக்கிறதுக்கும் ஒரு காரணமா இருப்போம். இது எல்லாராலும் ஏத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா, அதுதான் மகரிஷி சமுதாய பதிவு அப்படின்னு சொல்றாங்க. எத்தன தவறுகள் நிகழுதோ, அத்தனைக்கும் நாம பொறுப்பு. இந்த சமுதாயத்தோட பொறுப்பு. சமுதாயம் அப்படிங்கிறது வேற யாரும் இல்ல, நாம தான். இப்போ நம்ம மன்னிக்கிறதுக்கு கண்டிப்பாக கத்துக்கணும். மன்னிப்பு அப்படிங்கிறது எப்படியெல்லாம் அதனுடைய
மகத்துவம் இருக்கும், அப்படி தெரியுமா? மன்னிக்க பழகியாச்சு அப்படின்னா, மன்னிக்க கத்துக்கிட்டா, மன்னிப்பு நம்ம குடுக்கறதுக்கு நம்ம மனசு வலிமையா ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ள அன்பு வளர்க்க உதவும். அமைதியை நிலைக்கச் செய்யும். நம்மளுடைய மனசுல ஆரோக்கியம் மேம்படும். மன அழுத்தம் குறையும். பிபி சீராக இயங்கும். இணக்கத்தை உருவாக்கும். நம்ம உடல், மனம், குடும்பம், சமுதாயத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு வேறுபாடு இல்லாம, வித்தியாசம் இல்லாம, ஜாதி மத பேதம் இல்லாம, எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு நட்புறவு, ஒரு இணக்கத்தன்மை, ஒரு ஒற்றுமை பேணுவதற்கு உதவியாக இருக்கும். ஈகை உதவும் மனப்பான்மையை அதிகரிக்கும். ஒற்றுமை வந்ததுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யற மனப்பான்மை இயல்பாகவே ஓங்கறத நம்ம பார்க்க முடியும். ஒருத்தருக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம செய்வோம் தானே. ஆனா பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக செய்ய மாட்டோம் அப்படிங்கிறது இல்ல. நம்ம பிடிக்கல அப்படிங்கிற அந்த அந்த வேர்டுக்குள்ளேயே நம்ம வரமாட்டோம். ஏன்னா எல்லாரையும் இறைநிலையாக பார்க்கக்கூடிய தன்மை நமக்குள்ள ஓங்கும். அன்பு ஓங்கிடுச்சுனாலே அது இயல்பாயிடும் இல்லையா? உணர்வு நிலையில் நாம தக்க வைக்கிறதுக்கு நம்மளுடைய மன அலைச்சூழல் விரைவு 8 கீழ இல்ல குறைந்தபட்சம் 8லேயே இயங்கக்கூடிய அளவுக்கு இந்த மன்னிப்பு நம்ம மனநிலையை தக்க வைக்குது. இந்த இந்த 8 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் மென்டல் ஃப்ரீக்வன்சி இந்த அலைச்சூழல்ல இயங்கறதுக்கு, தக்க வைக்கிறதுக்கு இந்த மன்னிப்பு உதவுது. இப்ப மனதை நிதானத்திலும், சமநிலையிலும் நம்மள நிர்வகிக்குது இந்த மன்னிப்பு. நம்மளுடைய எதிர்கால முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். பழைய விஷயங்கள்ல பழைய விஷயங்களையும், வறுமைகளையும், துன்பங்களையும் மறந்து புதிய தொடக்கத்திற்கு உதவி செய்யுது இந்த மன்னிப்பு. ஏற்றமிக்க வாழ்வுக்கு துணை புரியும். தன்னம்பிக்கை, மன வலிமை வளரும். ஐம்புலன்கள் கட்டுப்பாடு வைக்க உதவுங்க. எப்படின்னு கேட்கிறீங்களா? மன அலைச்சல் குறைஞ்சிடுச்சு, மன்னிப்புன்றது வந்துடுச்சுன்னாலே, நம்மள நாம நிர்வகிக்க கத்துக்கிட்டோம்னு தானே அர்த்தம். ஐம்புலன்கள் நம்மளுடைய நாம சொல் நாம சொல்றத அது கேட்கும் அப்படின்னு தானே அர்த்தம். அததான் சொன்னேன். ஒழுக்கத்தை உருவாக்கும். பொறுமையை கடைபிடிக்க உதவும். ஓய்வும் நிம்மதியும் தரும். பழைய கசப்பான அலைக்கழிக்கும் நினைவுகள்ல இருந்து அந்த மாதிரி ஒரு அனுபவத்துல இருந்து விடுபட உதவும். கவலை, கோபம், வெறுப்பு, பகைமை, வஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைஞ்சுக்கிட்டே வர்றத நம்ம அனுபவத்துல உணர முடியும். கடந்த கால துன்பச் சுமையிலிருந்து நம்ம நீங்க உதவுறதுதான் இந்த மன்னிப்பு. அன்பு, பரிவு, கருணை இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள வளர்க்கறதுக்கு உதவும். உறவுகளிடையே அன்பை ஊடுருவச் செய்யும். நம் நம்ம இந்த மாதிரி ஒரு மன்னிப்பின் மாண்புகளை நாம வளர்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய நன்மதிப்பை ஆட்டோமேட்டிக்கா உயர்த்தும். பெருந்தகைமையை மிக்கவர்களாக நம்மள உயர்த்தும். சமூக ஒற்றுமையை உருவாக்கும். பழிவாங்கும் எண்ணத்தை நீக்கும். சிறப்பான நற்பண்பாக விளங்கும் நற்குணங்களை உருவாக்கக்கூடியது இந்த மன்னிப்பு. தவறுகளை உணரச் செய்யறது மட்டும் இல்ல, நம்மள திருந்தி வாழறதுக்கும், மத்தவங்கள திருத்தி வாழறதுக்கும் வழி செய்யக்கூடியதுதான் இந்த மன்னிப்பு. மன்னிக்கும் போது மத்தவங்களுக்கும் நம்மளுடைய தவறுகளை அதாவது தன்னுடைய தவறுகளை புரிந்து கொள்வதற்கும் இது ஒரு நல்வாய்ப்பாக அமையும் இந்த மன்னிப்பு. தெய்வீக பண்பாக விளங்கும். அனைத்து மதங்களும் எல்லா மதங்களுமே வலியுறுத்தக்கூடியதுதான் இந்த மன்னிப்பு. ஸோ அந்த வகையில இந்த மன்னிப்பு எவ்வளவு ஒரு பெரிய உயர்ந்த பண்பு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நட்புறவிடையே நம்பிக்கையை அதிகரிக்க செய்யும். எவ்வளவு விமர்சனம் பண்ணாலும் அதை கண்டுகொள்ள செய்யாது. அதையும் மன்னிச்சு விட்டுட சொல்லும். நல்ல உறவுகளை உருவாக்கும். குடும்ப நண்பர்கள், சகோதரத்துவம் போன்றவற்றில் நல்லிணக்கம் மேம்படும். நல்லெண்ணத்தை வளர்க்கும். பிறரை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை விட நல்ல அபிப்பிராயம், நேர்மறையான அபிப்பிராயத்தை வளர்க்கறதுக்கு இது ஒரு காரணமாக அமையும். தன்னம்பிக்கையை உருவாக்கும். உறவுகளை நீடிக்கவும் தக்க வைக்கவும் உதவும். எதையும் பொறுமை, நிதானம், விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையை வளர்க்கிறது தான் இந்த மன்னிப்பு. பொறுமை காக்கிறதுக்கும், நிதானத்தை
நிதானத்தில் மனம் இயங்குவதற்கோ இந்த மன்னிப்பு ரொம்ப உதவுது. மகிழ்ச்சி அதிகரிக்கும், மன அழுத்தம் நீங்கும், மறுமலர்ச்சி வளரும். ஏன்னா நம்ம எப்ப நம்மளுடைய மாற்றங்களை நாம வந்து நமக்குள்ள ஏற்படுத்திக்கிறோமோ, நம்ம மாறணும், நமக்குள்ள சின்ன சின்ன நல்ல நல்ல விஷயங்கள கத்துக்கணும், சின்ன சின்ன நல்ல விஷயங்கள வளர்த்துக்கணும், அத பழக்கப்படுத்திக்கணும் அப்படின்னு நாம நினைக்கிறோமோ, அப்பவே நம்ம மாற்றத்துக்கு உட்படுத்த ஆரம்பிச்சுடுறோம். அப்ப இந்த நல்ல பழக்கங்கள் எல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்புத்திறனை நமக்கு வளர்க்குது. எதையுமே ஏத்துக்கிட்டு, சகிச்சுக்கிட்டு வாழறதுக்கும் மனசு பக்குவப்படுது. மனக்கோளாறுகள் வளராம ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுக்கும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ சரி செஞ்சு, ஹார்மோனல் பேலன்ஸ செய்யறதுக்கும் உதவுது. மனச்சோர்வை நீங்க செய்யுது. எப்ப பார்த்தாலும் ஒரு சலிப்பு ஏற்படும் இல்லையா? அந்த மாரி ஒரு சலிப்பு இல்லாம, மனசு நலிவடைய செய்யாம, மனச அமைதிக்கும், உலக அமைதிக்கும் விட்டுடுவது தான் இந்த மன்னிப்பு. இது வந்து ஒரு ஒரு சின்ன கதை தான். இந்த விமர்சனங்கள்லாம் வந்து கண்டுகொள்ளாம நம்ம முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கதை. ஏன்னா, இப்ப நாம வந்து பெரும்பாலும் மத்தவங்க என்ன சொல்றாங்க, நம்மள குறை பேசுறாங்க அப்படின்னு, அதத்தான் நாம அத மன்னிக்க முடியாம நமக்குள்ள அந்த கோபம், வெறுப்பு இதுதான் நம்ம வளர்த்துக்கிட்டு வரோம். ஸோ இதெல்லாம் வராம இருக்கணும், நம்மளுடைய இலக்கை நோக்கி நாம பயணிக்கணும் அப்படின்னா, சில விஷயங்கள நாம கண்டிப்பாக வளர்த்துக்கிட்டே ஆகணும். அத கண்டுகொள்ளக்கூடாது. நம்ம இலக்கை முன்னோக்கி மட்டும் தான் பயணிக்கணும். அப்ப அதுக்கு நிகழ்காலத்துல வாழறதுக்கு பழகணும். இப்ப நான் என்ன செய்றேன்? இத தான் நாம ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர, மீதி எல்லாத்துலயும் ரொம்ப நம்ம மைண்ட டைவர்ட் பண்ணக்கூடாது. "இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்து ஊர்வது அஃதொப்பதில்." இது வந்து ஒரு திருக்குறள். அதாவது நமக்குள்ள ஒரு எழுச்சி அப்படின்றது, அதாவது எங்களுக்குள் ஒரு எழுச்சி அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா அவங்களுடைய ஒரு சின்ன கதை. இந்த இந்த திருக்குறளுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் விளக்கத்த பார்ப்போம். எப்படி எதனால் துன்பம் ஏற்பட்டது என்பதை ஆராய்ந்து, அதற்கான காரணத்தை கண்டறிந்து, அத்துன்பத்தில் இருந்து விடுபடுவதற்கு இயல்பாக இருப்பதே துணை செய்யும். அறிவுடையவர்கள் எத்தனை துன்பங்கள் நேரிட்ட போதிலும், தங்கள் மன உறுதியினால் அவற்றை வென்று விடுவார்கள் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கும் மன்னிப்புக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது அ எவ்வளோ துன்பம் வந்தாலும், அந்த துன்பத்தையும் ஏத்துக்கிற சகிப்புத்தன்மை, பொறுமை, நிதானம், மத்தவங்க செய்யக்கூடிய விமர்சனங்கள், ஏளனங்கள், குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் கண்டுக்காம நம்ம முன்னேறணும் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு ஊடகங்கள் நெறைய நல்ல விஷயங்களையும் குடுக்குது. விமர்சனம் நெறைய பண்ணுது. அதில அதையெல்லாம் நாம கண்டுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை பயணம் வந்து சரியா போகுமா அப்படின்னு நம்ம யோசிக்க முடியும். நம்ம சீரா இருக்கோமான்றது நாம தான் நமக்கு ஜட்ஜா இருக்கணுமே தவிர, மத்தவங்க ஜட்ஜ்மெண்ட்ட வந்து நாம அ அதுக்கெல்லாம் நாம நிக்கக்கூடாது. ஸோ நாம சரியா இருக்கிறோன்ற அந்த ஒரு தன்னம்பிக்கையும் இருந்தா மட்டும் போதும். இந்த விளக்கம் அப்படின்னு சொல்லும்போது, செயற்கைக்கோள் SLV3 செலுத்தும் பணியில வந்து அப்துல் கலாம் ஐயாவும், அவங்களுடைய நண்பர்களும் ஈடுபட்டு இருந்தாங்க. விண்ணில் பறக்க எல்லா நிலைகளிலும் படுத்திய நிலையில, ராக்கெட் வந்து விண்ணில் சீறி பாய்ந்து முதல் கட்ட நிலையை வெற்றிகரமாக கடந்தது. இப்ப இத வந்து தன்னுடைய 2வது நிலையை நோக்கி செல்லும்போது, ராக்கெட் தன்னுடைய பாதையிலிருந்து மாறி செல்ல ஆரம்பித்தது. சிறிது நேரத்தில் அதன் செயல்பாட்டை இழந்து திட்டம் தோல்வியில் முடிந்தது. அந்த நேரத்தில் தோல்வியின் விமர்சனங்கள் வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்கள ரொம்ப வேதனைக்குள்ளாக்கிச்சு. வேதனை உச்சத்துக்கே கொண்டு போச்சாம். செய்தித்தாள்கள் கடுமையாக விமர்சனம் செய்தன. உடனே தோல்விக்கான காரணத்தை ஆராயத் தொடங்கினோம். மேலும் அவங்களுடைய திட்டத்தை வேகமாக செயல்படுத்தவும், அவங்களுக்குள்ள ஒரு எழுச்சி பெறுவதற்கும் இந்த வந்து ஊக்கசக்தியாக மாத்திக்கிட்டாங்க இந்த விமர்சனங்கள. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் தோல்விகளை எப்படி எதிர்கொள்வது என்பதையும், தோல்வியை எவ்வாறு தோல்வி தோல்விக்கே தோல்வி குடுக்கற கூடிய தோல்வி குடுத்து வெற்றி அடைய வேண்டும் அப்படிங்கிறது கத்துக்கிட்டதா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்லுவாங்க. எதையுமே நாம பொருட்படுத்தாம, நம்மளுடைய இலக்க மட்டும் அ நம்ம
ஏன்னா புகழ்றவங்க புகழ்வாங்க, இகழ்றவங்க இகழ்வாங்க. 4 பேர் 4 விதமா சொல்லத்தான் செய்வாங்க. அதெல்லாம் நாம எதையுமே கண்டுக்காம, அவங்கள மன்னிச்சு மறந்துறணும். அந்த விமர்சனத்தையே புகழ்றாங்களா, அதையும் மறந்துருங்க. எதையுமே சுமக்கக் கூடாது. எதையுமே கேரி பண்ணாம மறப்போம், மன்னிப்போம். இதுதான் 2 ஆஸ்பெக்ட் நம்மளுடைய லைஃப்ல வந்து நாம கத்துக்கிட்டு நம்ம முன்னேறிக்கிட்டே போகணும். இந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சோம் அப்படின்னா போதும். இது வந்து ஒரு அப்பா வந்து 2 பிள்ளைங்கள வளர்த்தாங்க. 2 பிள்ளைங்கள வந்து ஒரு பையன் வந்து ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ணக்கூடியவன். அ அகங் அகம்பாவம் பிடிச்சவன். இன்னொரு பையன் வந்து நல்ல விதமா அவங்க அப்பா மாதிரியே நேர்மையா, உண்மையா வாழக்கூடியவன். அவங்க அப்பா சொல் பேச்ச கேட்டு மதிச்சு நடக்கணும். இவன் ஒரு காலகட்டத்தில வளர்ந்து ஆளாகும்போது, சொத்த பிரிச்சு குடுத்துட்டாங்க. அந்த சொத்த வந்து இவன் எல்லா வகையிலயும் அதாவது எதெல்லாம் தேவையில்லையோ, எதெல்லாம் நமக்கு உதவாதோ, அத்தன வகையிலயும் ஊதாரித்தனமா செலவு பண்ணி, அத்தன சொத்தையும் கழிச்சு, கிட்டத்தட்ட பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்தான். அந்த ஸ்டேஜ்ல தான் அவங்க அப்பா நம்மள வந்து எவ்ளோ கவனிச்சு, நம்மள பார்த்துக்கிட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா, அவங்கள வந்து நம்ம மதிக்காம வந்துட்டோமே! அட்லீஸ்ட் திருந்திட்டான். மனசு வந்து அவனுக்கு நல்லா திருந்திடுச்சு. திருந்தி அப்பாகிட்டயே ஒரு வேலைக்காரனா போய் நம்ம சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, பயந்து உள்ள வரான். அவங்க அப்பா வந்து தொலைஞ்சு போன தான் புள்ள கடைசியில வந்துட்டானேன்னு அவங்க மன்னிச்சு, மறந்து அவங்க பையன அணைச்சு, அவனுக்கு தேவையான "என்ன மன்னிச்சிடுங்கப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன்" அப்படின்னு சொன்னோனே மன்னிச்சு விட்டுட்டாங்க. இப்ப திருந்தி வாழறதுக்கு ஒரு சந்தர்ப்பமும் அவனுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ ஒரு ஒரு தவறான அனுபவம் கிடைக்குது அப்படின்னா, அந்த தவறான அனுபவத்துல இருந்து நாம மீண்டு வருவதற்கு இந்த மன்னிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கு. ஸோ அந்த வகையில நாம வந்து நம்மள மேம்படுத்திக்கிறதுக்கு இப்போ ஒரு ஜெயில் கைதிலாம் போயிட்டு வராங்க ஜெயிலுக்கு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் அப்படின்னு உடனே இந்த சமுதாயம் வந்து ஒரு குற்றச்சாட்டு தான் வைக்குதே தவிர, அவன் திருந்தி வாழறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை குடுக்கறதுக்கு அவ்ளோ யோசிக்கிறாங்க மக்கள். இந்த மாரி எத்தனையோ விஷயங்கள சொல்லலாம். சமுதாயத்துல எவ்வளவோ நலிவு ரொம்ப பலவீனமானவங்க நெறைய பேர் இருக்காங்க. அவங்கள வந்து மேலும் மேலும் நம்ம வார்த்தைகளால சாடாம, அ அவங்கள வந்து ஆதரிச்சு, அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு முடிஞ்ச உதவிய நம்ம பணம் மூலமா, பொருள் மூலமா, வாழ்த்து மூலமா நம்ம செய்து, அவங்கள மேன்மைப்படுத்துறதுக்கும், முன்னேற்றுவதற்கும் தான் நம்ம உதவணுமே தவிர, அவங்கள இன்னும் கீழ மட்டம் தட்டுறதுக்கு நாம இல்ல. நம்மளுடைய அறிவு அதற்கானது கிடையாது. நம்மளோட அறிவு நம்மளுடைய மாண்புகளை உயர்த்துவதாக இருக்கணுமே தவிர, நம்மளுடைய அறிவு கீழ் மட்டத்துக்கு போவதாக இருக்கக்கூடாது. ஸோ நம்ம மனவளக்கலை கத்துக்கிட்டோம். நம்ம வந்து எந்த அளவுக்கு அ உயர்ந்துகிட்டு வரோம் அப்படின்னா, அதுதான் அ அன்பு, கருணை, பரிவு, அருள், தொண்டு, கடமை, ஈகை இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்மளுடைய ஆக்கப்பூர்வமான, நேர்மறையான எண்ணங்கள், செயல்கள், சொற்கள் இருக்கிறதுனால, கண்டிப்பாக நாம எல்லாரையும் வந்து மன்னிக்கிறதுக்கு பழகிட்டு வரோம். பண்றோம். நம்மகிட்ட அந்த பண்புகள் நெறையவே வளர்ந்துகிட்டு வர்றத நம்ம கண்கூடா பார்க்க முடியுது. ஏன்னா, சரி ஏதோ அவங்க தப்பா தெரியாம பண்ணிட்டாங்க போ, போயிட்டு போகுது போ, அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுடுவோம். அந்த மாதிரி மனப்பாங்கு வந்து நம்ம வளர்த்துக்கிட்டோம்னாலே போதும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இன்னொன்னு அ இந்த சில பேரு பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து குழந்தைங்க வந்து தப்பான வழியில போறாங்க அப்படின்னா, அவங்க தப்பான வழியில போகறதுக்கு ஏதோ ஒரு வகையில நாமளும் ஒரு காரணமா இருக்கோம் அப்படிங்கிறதும் இங்க வந்து புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ஏன் மத்தவங்கள ஏ ஏன் தவறான வழியில போறாங்க? எது எது காரணமா இருக்கு? அவங்க ஸ்கூல் இல்ல காலேஜ் அவங்க சூழ்நிலை என்ன அப்படின்றத கொஞ்சம் கண்காணிச்சு, அவங்க சூழ்நிலைகள்ல இருந்து வெளிவர்றதுக்கு நாம அவங்க கிட்ட உட்கார்ந்து பேசணும். இன்னைக்கு அந்த உட்கார்ந்து பேசுற தன்மை தான் கம்மியா இருக்கு. எல்லாரும் ஒண்ணா ஒத்துமையா உட்கார்ந்து சாப்பிடுறது குறைவா இருக்கு. இது வந்து மாறிட்டு பிள்ளைங்களோட உட்கார்ந்து உறவாடி, பேசி அவங்களுக்கு ஸ்கூல்ல என்ன நடந்தது? இல்ல காலேஜ்ல என்ன நடந்தது? வீட்ல என்ன நடக்குது? அப்படிங்கிறத கொஞ்சம் நாம அவங்களுக்குள்ள அந்த பைண்டிங் எனர்ஜின்னு ஜானகி ராமன் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க.
அந்த இணக்கத்தன்மைய நமக்கும் பிள்ளைங்களுக்கும் இடையே நாம ஊடுருவச் செய்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க ஓப்பன் அப் பண்ணுவாங்க. எல்லா விஷயங்களையும் வந்து மறைக்காம ஓப்பன் அப் பண்ணுவாங்க. அப்ப நாம இயல்பாவே அவங்க பிள்ளைங்க வந்து நம்மகிட்ட எல்லாமே சொல்றாங்க அப்படிங்கிறதுனால, அவங்கள வந்து தவறான பாதையில போக விடாம, நம்மளுடைய அன்பும், மன்னிப்பும் தடுத்து அவங்கள வந்து நல்வழி பாதையில போகறதுக்கு இந்த மன்னிப்பு வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இதுதான் மன்னிப்பின் மகத்துவமாக நாம இன்னைக்கு பார்க்க முடியுது. ஸோ இந்த நிலையில நான் இந்த சிந்தனையை நிறைவு செய்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். சிறப்புங்கம்மா. ரொம்ப வந்து எளிமையா, அழகா நெறைய உதாரணங்களோட சொன்னீங்க. "இன்னா செய்தாரே ஒருத்தல்னு" நமக்கு திருவள்ளுவருடைய திருக்குறள்ல ஆரம்பிச்சு, நமக்கு துன்பம் கொடுத்தவங்களுக்கும் நாம வந்து மன்னிக்கணும். எப்படின்னா, அத வந்து இந்த பூமிய போல நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமிய ஒரு உதாரணமா சொன்னீங்க. அதேபோல எதையுமே வந்து நம்ம உள்ளுக்குள்ள எடுத்துட்டு போக்கூடாது. டேக் இட் ஈஸியா எடுத்துக்கணும். அதுக்கு வந்து மனசு பக்குவப்படணும். அதனால அமைதி வரும், உறவுகள் மலரும், நட்பு நலத்தோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. மன்னிக்கிறதால நமக்கு வந்து பொறுமை, விட்டுக் கொடுத்தல், சகிப்புத்தன்மை இதெல்லாம் வரும். அதேபோல வந்து விமர்சனங்கள தூக்கிட்டு கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு அப்துல் கலாம் ஐயாவுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு ம் அ சம்பவத்த வந்து நீங்க சொல்லி ஷேர் பண்ணீங்கம்மா. "மறப்போம், மன்னிப்போம்" அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிறப்பான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க நீங்க. அ அம்மாவை நம்ம எல்லாரும் துரிய நிலையில் நின்று வாழ்த்தலாம். இன்றைக்கு நமக்கு சிறப்பான ஒரு சிந்தனை விளக்கம் அளித்த "மன்னிப்பின் மகத்துவம்" என்ற தலைப்பில் பேசிய பேராசிரியர் அருள்நிதி ஜெயலட்சுமி குமரேசன் அம்மா அவர்களை அனைவரும் வாழ்த்துவோம். பேராசிரியர் ஜெயலட்சுமி குமரேசன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்துக் கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காயகல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30 மணிக்கு உலகநல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிந்தனை நடைபெறும். உலகநல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஊப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன்வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்த்துக்குரிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். எல்லா புகழும் குருவுக்கே. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா.